டெத் சர்டிஃபிகேட் அதாவது இறப்பு சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிற டவுட் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கூகுளில் போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்றது வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டைப் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு லிங்க் நம்மளுக்கு தெரியும், பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த அஃபிஷியல் பேஜ்குள்ளே போயிடலாம். ஓகே, அந்த பேஜ்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பிறப்பு இறப்பு பதிவு செய்கிற அந்த அஃபிஷியல் பேஜ். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டெத் சர்டிஃபிகேட் அதாவது இறப்பு சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயே வந்து என்டர் பண்ணுங்கள். சில பேர் தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கொடுக்கலாம். இல்லைனா இந்த வெப்சைட்டை தமிழில் மாற்றி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், பிளேஸ் ஆஃப் டெத், டேட் ஆஃப் டெத் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ஜெண்டரில் வந்து நீங்கள் ஆனா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டராக என்னமோ அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. அப்படி இல்லை வீட்டில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 2 டிஸ்ட்ரிக்குமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எதில் டவுன்லோட் ஆகுதோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு என்னால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் கரெக்டான டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் 2 இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குன்னா 2த்தையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா அதுவே என்ன ஆகும், டவுன்லோட் ஆகுது ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலாக வந்து வீடா எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படிலாம் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது அடுத்தது என்ன அப்படின்னா வீடுனா நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை, வேறு வீடுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எப்போ அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து டேட் ஆஃப் டெத்தை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களோட வருஷம், எந்த வருஷம் அவங்க இறந்தாங்க அப்படின்றது வந்து கிளிக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வருஷம் வந்து காமிக்கும். அதே மாதிரி உங்கள் மாதமும் காமிக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கும், உங்களோட டேட் என்ன, அந்த கரெக்ட் டேட் என்ன அப்படின்றத கேட்கும். ஸோ இப்போ வந்து வருஷம் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த வருஷம் வந்து இறந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த், எந்த மந்த் அப்படின்றத அந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜான்வரி, பிப்ரவரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஏதோ ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் யாருக்குனா டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எதாவது பண்ணலாம். யாராவதோ நான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறேன் அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா இல்லை எந்த கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் யாரது வேணால் கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஓடிபியோ எதுவும் வரப்போகிறது இல்லை, வெறும் நம்பர் மட்டும் போட்டு கிளிக் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி கிளிக் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பரை அந்த பாக்ஸில் என்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. அதனால் யார் நம்பர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் அந்த நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும், அந்த நம்பரையும் கொடுத்துட்டு வியூ அப்படின்றது வந்து காமிக்கும். ஸோ அந்த வியூ காமிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும், உங்கள் சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லை வீடியோன்னு கொடுக்குறீங்களா அதுக்கேற்ற மாதிரி என்ன அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட், உங்களுடைய நேமு, அவங்க அப்பா நேம், அவங்க டேட்டு, அதே மாதிரி என்ன ஏஜ் அப்படி எல்லாமே வந்து ஊர் பேர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கிறது எதுவோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது வெரிஃபிகேஷனுக்கோ இல்லைன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கோ, முக்கியமாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இந்த வாரிசு சான்றிதழ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு லோனு அந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப், இமெயில் இல்லைனா வந்து எங்கே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம அதுக்குள்ளே போய் போகும்போது சர்வர் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர்டாக இது ஒரு சேவ் பண்ணி ஒரு பிடிஎஃப் பண்ணியோ இல்லை நீங்கள் பிரிண்ட் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் ஷீட்டில் பண்ணால் தான் கொஞ்சம் லீகலாக ப்ராப்பராக இருக்கும். அதுதான், அதனால தான் க்ரீன் ஷீட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் ஷீட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேஷன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு நார்மலாக கலர் ஜெராக்ஸ் ஏதாவது வேணும்னா கூட அது மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போனா நம்ம தேடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்ட அந்த டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தன் பை ஃப்ரம் உங்கள் வினோ.